பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தில் சாலமோன் சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையின் மேலே பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லை, அமைதி இல்லை. சில வீடுகளில் ஓயாத நோயும் வியாதியுமாக இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரி வீடுமாய் போய் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீமையான காரியங்களை, நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வருமானங்களில் ஒரு மீதி இல்லை. வருகிற வருமானத்தை பார்க்கலும் அதிகமாக செலவாகி கொண்டு இருக்கிறது. தேவையில்லை செலவுகள். இப்படிப்பட்ட வீண் செலவுகளுக்கு ஒரு முடிவு உண்டாகாதா? இந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகாதா? இந்த வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா என்கிறதான ஏக்கம் அநேகருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அமிதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சம்பாதிக்கிறதை பார்க்கலும் அதிகமான செலவு. ராப்பகலாக உழைக்கிறோம், வேறொருவன் நம்முடைய வருமானத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். நாம் உழைக்கிறோம், வேறொரு உட்கார்ந்து அவைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதான் இந்த அநேக குடும்பங்களில் காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? எவ்வளோ காலம் இது நீடிக்கும்? இன்னும் எவ்வளோ காலம் விதமான சூழ்நிலை இருக்கும் என்கிறதான எண்ணம் நம்மில் அநேகருக்கு காணப்படுகிறது. வேதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். நீதிபதிகள் 6 அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது, ஜனங்கள் விதைப்பார்கள், மீதியானவர் வந்து அறுவடை செய்வார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள், ஆடு மாடுகளை வளர்ப்பார்கள். கிழக்கத்தி புத்திர அவைகளை ஓட்டி கொண்டு போய்விடுவார்கள். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 7 வருடங்கள் விதமான கொடுமைக்குள்ளாக அகப்பட்டார்கள். காரணம், தேவன் மீதியானுடைய கையில் அவர்கள் ஒப்பு கொடுத்தார், விற்று போட்டார். ஆகையினாலே இவருடைய பிரயாசத்தின் பலனை அந்நியன் சாப்பிட்டு கொண்டு வந்தான். இவருடைய பிரயாசத்தின் பலனை அந்நியன் அனுபவித்து கொண்டிருந்தான். இவருடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனை, மிகுந்த கஷ்டம், மிகுந்த கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய ஜீவனையே வெறுப்பாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அவர்கள் பயந்து காடுகளையும் முட்காடுகளையும் குகைகளையும் கவிகளையும் தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஆகையினாலே ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா? இந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகாதா? இந்த வாழ்க்கையில் இந்த கஷ்டம் மாறாதா? இன்னும் எவ்வளோ காலம் இந்த கஷ்டம் எங்களை தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டார். ஒரு கிதியோனை எழுப்பினார். பாருங்க, கிதியோன் என்று சொன்னால், கிதியோனை அழைக்கும் போது கிதியோன் என்று சொன்னால் பராக்கிரமசாலி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இனி ஒரு அர்த்தம் அழித்து நிர்மூலமாக்கிறவன் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. வெட்டி வீழ்த்துகிறவன் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இவ்வளோ காலம் அனுபவித்ததான அந்த பாடுகளை, வேதனை வெட்டி வீழ்த்தக்கூடியதான ஒரு கிதியோனை ஆண்டவர் எழுப்பினார். அந்த நாட்களில் ஜனங்கள் விவசாயம் பண்ணி அவைகள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாகும் போது மீதியினர் அவர் அறுவடை செய்வார்களே. ஆனால் கிதியோன் அப்படி இல்லை. தன்னுடைய வயல் நிலத்தில் விதைத்ததான விதை தானியத்தை, கோதுமையை அவன் அறுத்து, ஒருவேளை களத்தில் அவன் அவைகளை அடிக்கவில்லை, திராட்சை பழங்களை ஆலை ஆட்டுகிறதான அந்த ஆலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் தன்னுடைய கோதுமைகளை அவன் அடித்து அதை பிரித்து எடுத்தான். அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 7 வருடமாக அவள் பட்டதான கஷ்டத்துக்கு ஒரே நாள் ஒரே இரவில் ஆண்டவர் கிதியோனை கொண்டு, அவனோட கூட 300 பேரை கொண்டு அந்த மீதியானியரை, கிழக்கத்தி புத்திரரை எல்லாரையும் துரத்தி விட்டார் என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். ஒரே இரவில் ஒரு விடுதலை உண்டானது. இன்றைக்கு காலை வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையோடு இருந்தார்கள். ஆனால் சாயங்காலம் ஆனபோது, இரவு ஆனபோது
அடுத்த நாள் காலைக்குள்ள மீதியானதும் இல்லை, கிழக்கத்தி புத்திரம் இல்லை, அம்மோனியரும் இல்லை, எல்லாரும் அந்த தேசத்தை விட்டு ஓடி போனார்கள். முதல்ல நான் வாசிக்கிறோம், அவர்கள் கடற்கரை மணலத்தனையாக திரள்கூட்டமான ஜனங்களாக காணப்பட்டார்கள் என்பதாக, ஏராளமான ஜனங்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரே இரவோடு இரவாக அவர்கள் ஓடி போகத்தக்கதாக ஆண்டவர் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை ஏற்படுத்தினார். இதுக்கு காரணம், நெருக்கப்பட்ட போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னும் எவ்வளோ கால ஆண்டவரை இவ்வளோ கஷ்டம், இன்னும் எவ்வளோ கால ஆண்டவரை இவ்வளோ நெருக்கணும், இன்னும் எவ்வளோ கால ஆண்டவரை எங்களுடைய பிரயாசத்தின் பலனை அந்நியன் சாப்பிடுவான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட எவ்வளோ நெருக்கத்தின் நடுவில் நீங்கள் காணப்படலாம், எத்தனையோ போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம், எவ்வளோ பயங்கரமான நிலைமையை காணப்படலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவில்லையா, இன்னும் எவ்வளோ காலம் தொடரும் என்று சொல்லக்கூடியதான ஏக்கத்தோடு இருப்பீர்களானா உங்களுடைய சுய பிரயாசத்தினாலே நிச்சயமாகவே வெற்றி உண்டாகாது. ஆண்டோட சமத்தில் வரும்போது ஆண்டோர் விடுதலையாக்குற தேவனாய் காணப்படுகிறார். இயேசுவோடைய சீசர்களும் ஒரு கப்பலில் போய் கொண்டிருக்கும்போது பயங்கரமான எதிர்காற்றும் பயங்கரமான கொந்தளிப்பும் காணப்பட்டது. ஆனால் இயேசு தலையணை வைத்து நித்திரை பண்ணினார் என்று நாம் மார்க்கில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை அவர் பார்க்கவில்லையா? கொந்தளிப்பு, அதிகமான கொந்தளிப்பாக இருக்குது. கடல் முன்னாடி போக முடியாதபடி, கப்பல் முன்னாடி போகக்கூடாதபடிக்கு பயங்கரமான எதிர்காற்றாய் காணப்படுகிறது. அவர்கள் மிகவும் தண்டு வலித்து பிரயாசப்பட்டார்கள். அந்த கொந்தளிப்பினால அந்த கப்பலுக்குள்ள தண்ணி அதிகமாக பெருகிறது. இவர்கள் தண்ணீரை வாரி வெளியே ஊற்றுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். கப்பலில் இருக்கிற எல்லாருமே சத்தம் போடுகிறார்கள். ஆனால் இயேசு அமைதியாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தார், தலையணை வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய பிரயாசம் முடிந்த பிற்பாடு, தங்களுடைய பிரயாசத்தினால் எந்த பயனும் இல்லை என்று அறிந்த பிற்பாடு இயேசுவை வந்து எழுப்பினார்கள். இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோமே, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொல்லி எழுப்பின போது இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் ஒரே வினாடியில் அமர்த்தினார். இயேசு எழும்பினார், காற்றே எரியாதே, கடலை அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே ஒரு பேர் அமைதல் உண்டானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், இயேசுவை அவர்கள் எழுப்புகிற வரைக்கும் பிரயாசப்பட்டார்கள். இயேசுவை அவர்கள் எழுப்புகிற வரைக்கும் அவர்கள் அந்த எதிர்காற்றோடு போராடி கொண்டிருந்தார்கள். கொந்தளிப்பை பார்த்து அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அழிந்து போ என்கிறதான அச்சத்தோடு காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு எழும்பின மாத்திரத்தில் ஒரு பேர் அமைதல் உண்டானது. அவர்களே கேட்குறாங்க, இவர் யார்? காற்று கடலை ஒரு கீழ்ப்படுகிறது, நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டோம், நம்மால் முடியவில்லையே, நம்ம சிறுவயது முதலே கடலில் பழகினவர்கள், இப்படிப்பட்டதான ஒரு பேர் அமைதலை நாம் இதுவரையும் கண்டதில்லையே, இவர் யார் என்று சொல்லி விசாரித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் எழுப்புகிற வரைக்கும், ஆண்டோடு நம்முடைய காரியங்களை சொல்லுகிற வரைக்கும் நம்முடைய பிரச்சனை நீண்டு கொண்டு தான் காணப்படும். அன்றைக்கு கிதியோனை கர்த்தர் எழுப்பினார். கிதியோன் வெறும் 300 பேரோட கூட அந்த ஜனங்களை, கடற்கரை மணலத்தனியான திரளான ஜனங்களை அந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் துரத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பட்டயத்தோடு ஈட்டியோடு துரத்தினார்களா? அப்படி ஒன்றும் இல்லை. கிதியோன் 300 பேர் கையில் வெறும் மண்பாண்டத்தை கொடுத்தார். அதுக்குள்ளே ஒரு குத்துவிளக்கு வைத்திருந்தார்கள், ஒரு தீவட்டி வைத்திருந்தார்கள், கையில் ஒரு எக்காலத்தை பிடித்திருந்தார்கள். இரவு நடுஜாமத்துக்கு பிற்பாடு, நடுஜாமத்தில் ஜாமக்காரனை மாற்றி வைத்த பிற்பாடு அவர்கள் சீரியுடைய அந்த மீதியானுடைய பாளையத்தில் வந்து கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். அந்த பானைகளை உடைத்தார்கள். எல்லாரும் எழும்பி ஓடினார்கள். ஓடன மாத்திரமல்ல, ஒருவரை வெட்டி மடிந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு பட்டயத்தை கொண்டு போகவில்லை, ஈட்டியை கொண்டு போகவில்லை, அவர்கள் எக்காலங்களை கொண்டு போனார்கள், மண்பாண்டங்களை உடைத்தார்கள். அதோட முக்கியமாக நடுஜாமத்துக்கு பிற்பாடு அங்கே போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானா நான் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நடுஜாமத்தில் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டோட சமூகத்தில் இரவு வேளையில் சொல்ல வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டோட சமூகத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நடப்பிப்பார். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி ஆண்டோர் ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டோட சமூகத்தில் ஆண்டோரை தொழுது கொண்டார்கள். ஆண்டோட சமூகத்தில் கர்த்தரை உயர்த்தினார்கள். ஆண்டவரோடு அவளுக்காக ஒரு பெரிய காரியம் நடப்பித்தார். இந்த காலவெளியில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவ்விதமான அதிசயத்தை செய்து
நீங்கள் இந்நாள் வரைக்கும் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா தோல்விக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு பண்ண அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட சமம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த கால வேளையிலும் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. ஏசப்பா, ஆண்டவர், உடைய பிள்ளைகள் எவ்வளோ பிரயாசத்தின் நடுவில் காணப்படுகிறார்கள். உடைய பிரயாசத்தின் பலனை அந்நியன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்ப்பா. இந்த வியாதி இன்னும் எவ்வளோ காலம் வரைக்கும், இந்த கடன் பாரம் இன்னும் எவ்வளோ காலம் வரைக்கும், இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளோ காலம் வரைக்கும் என்கிறதான ஆண்டவருக்கு தங்கலாய்ப்போடு காணப்படுகிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான கிரியை நடப்பிக்கணும் ஜெபிக்கிறோம். இந்த பிரயாசத்துக்கு ஆண்டவருக்கு, இந்த ஆண்டவர் கண்ணீருக்கு, இந்த துன்பத்துக்கு ஒரு முடிவு சீக்கிரமாக உண்டாவதாகப்பா. சாலமன் சொல்கிறாரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாதென்று ஆண்டவர் நிச்சயமான ஒரு முடிவை ஆண்டவர் தந்துவிட ஜெபிக்கிறோம். அப்போவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.